இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்துச்சுன்னு பார்ப்போங்க. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் தான் நின்றுட்டுருக்கு. பேங்க் நிஃப்டி வந்து பிரேக் பண்ணுமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் தாங்க இருக்குது. ஸோ இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம எப்படி அவாய்ட் பண்ணோம்னாங்க, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஆர்டர் எடுக்கிறவங்க மட்டும்தாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம், இந்த லெவல் வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தோங்க. ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி ஒரு வீடியோஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பட்ஜெட்டுக்கு அடுத்த வீடியோஸை ஏதோ நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம், வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த லெவலில் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு பேஸ் பண்ணியிருந்தோம். இந்த லெவலுங்க, இந்த லெவலில் வந்து நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல ஆர்டர் எடுத்தாங்க பார்த்தீங்களா, பொசிஷன்லாம் ஹோல்டு பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க மட்டும் தான் இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வந்து அவாய்ட் பண்ண முடியுங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம எந்த ஒரு சைடும் வந்து டிசிஷன் எடுக்க முடியாது. ஸோ இது எப்படி தெரியுங்களா இருக்கும், ஒரே நாள்லேயே பார்த்தீங்கன்னா மேஜராக இந்த சப்போர்ட்லாம் பிரேக் பண்ணோம்னா, ஸோ ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நல்ல ஒரு பையிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே யாருக்குமே கொடுக்காம மொமெண்டம் இந்த மாதிரியே அப்படியே ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாகவே கொண்டு வருவானுங்க. கொண்டு வந்துட்டு இந்த லெவல் பிரேக் ஆகுது பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் நல்ல ஒரு செல்லிங் வரும். ஏன்னா நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்றைக்குமே இந்த லெவல் பிரேக் பண்ணால் தானே என்ட்ரி ஆவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்காலஜிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணலாம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகிங்க அப்புறம் நல்ல ஒரு செல்லிங் கொண்டு வரலாம். ஸோ அதனால் இங்கே வந்து இன்ட்ராடேயில் சார்ட்டை பார்த்து தாங்க முடிவு பண்ண முடியும். ஏன்னா இங்கே ஆர்டர் எடுத்துகிட்டு ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு அமைதியாக இருந்தோம்னா இந்த மாதிரி இதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் லோயர் டைம் ஃப்ரேம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் எடுக்கிற மாதிரி தாங்க தெரியுது. ஸோ கன்ஃபியூஸ் தாங்க. ஸோ இந்த இடத்துலாம் நம்ம ஆக்சுவலாக ரீட்டைல் ட்ரேடர் வந்து என்ட்ரி ஆகாமல் இருந்துக்கலாம். இன்ட்ராடேவை பார்த்துக்கிட்டு அமைதியாக இருந்துக்கலாம். நிஃப்டியும் அதே மாதிரி தான் இருக்குது. நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னாங்க இந்த ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் வருது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே தான் வருது. ஸோ நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் தான் நின்றுட்டுருக்கு. ஸோ இதுவும் நாளைக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மார்க்கெட் ஒரு இது பார்க்கணுங்க. குளோபல் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ரைசிங்காகவே தான் இருக்குது. ஸோ ஆனால் அந்தளவுக்கு இல்லை. இதிலெல்லாம் நம்ம எப்படி தெரியுமாங்க என்ட்ரி ஆகணும், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் போயிட்டு இருக்க மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகணுங்க. ஜஸ்ட் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு திரும்புது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் நம்ம என்ட்ரி ஆகணும். ஒன்லி ட்ரெண்டிங் மார்க்கெட்லங்க இந்த இடத்துல என்ட்ரி ஆகிக்கணும். ஸோ நம்ம இங்கே வந்து என்ட்ரி ஆனோம்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மாட்டிப்போம். ஸோ இதிலெல்லாம் என்ட்ரி ஆகிறது ஒரு நல்ல ஒரு இது இல்லை. ஸோ US30 சம்திங், ஆமாங்க US30 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இது ஆகலை. ஸோ அதனால் நாஸ்டாக்கும் ரொம்ப தூரம்லாம் போக முடியாது. ஸோ அதுக்கு விக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் அந்தளவுக்கு வாலட்டிலிட்டி இல்லைங்கிற மாதிரி தான் காமிச்சிக்குதுங்க. இந்தியா விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது, 16.5. இந்தியன் மார்க்கெட்டில் கொஞ்சம் நல்ல ஒரு வாலட்டிலிட்டி இருக்குங்க. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதை பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூசிங் ஸ்டேட்டில் இருந்துகிட்டு இருக்குது. நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் தான் இருக்குது. யூஎஸ் மார்க்கெட் என்ன மாதிரி பண்ணுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரியாக்ஷன் நடக்கும். ஸோ என்னென்ட்டு பார்ப்போங்க. ஸோ இது வந்து இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏன்னா லைவ் கண்டக்ட் பண்ணுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த மாதிரி மார்க்கெட்டில்ங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி செல் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னாங்க, இந்த மாதிரி மார்க்கெட்டில் நம்ம ஒன்லி செல்லுன்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி சைட்வேஸ் மூமெண்டம் ஆகிறப்ப டைம் வேல்யூ வந்து குறைய என்ன ஆகுனா ஆப்ஷன் ப்ரீமியம் வந்துன்னா ஸ்லைட்டாக நெகட்டிவ்க்கு வந்துடும். இல்லாத வந்துட்டுனா நம்ம வாங்கின காஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நம்ம கொடுக்க முடியும். இந்த மாதிரி சைட்வேஸ் மார்க்கெட்டில் கூட நம்ம கொடுக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி ட்ரெண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்லி அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனால் ஒன்லி பையிங் சைடே போயிட்டுருக்கணும். இந்த மாதிரி மார்க்கெட்லாம் ஆப்ஷன் பையராக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜெயிக்க முடியும். இந்த மாதிரி வந்து ஒரு நாள் அப் ஒரு நாள் டவுன் இந்த மாதிரி வர மார்க்கெட்டில் ஆப்ஷன் பையராக வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கவே முடியாதுங்க. நீங்கள் ஆப்ஷன் செல்லராக இருந்தால் சொல்லுங்கள், ஒன்றுமே பிரச்சனையே இல்லைங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெவல் ஆப்ஷனையும் ரைட் பண்ணி விட்டு நீங்கள் அமைதியாக இருந்துக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி இடத்துல நம்ம ட்ரெண்டு வர்றப்போ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சொல்ல முடியல, லைவில் தாங்க சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.